ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஃபினிக்ஸ் நோட் 50X மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த வட்டம் நோட் 50X பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த நோட் 15 சீரிஸை பொறுத்தவரை எப்பயும் போல போன வட்டம் பார்த்த மாதிரி ஒரு 3 போன்ஸ் ஹையர் எண்ட்ல இருக்கு. ஆனா இந்த வட்டம் லான்ச் பண்ணும்போது ஒரு பேஸ் வேரியண்டோட லான்ச் பண்ணிட்டாங்க. பேஸ் வேரியண்ட் என்னத்தோ ஏதோ நான் ஆரம்பிக்காம இந்த வட்டம் நல்ல பிளேயர் சொல்லி சூப்பராகவே போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்னைக்கு யாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட இந்த போன் யாருக்குமே ஆஃபர் பண்ணல எந்த பிராண்டும். பட் ஆனா இன்ஃபினிக்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 11,500 ரூபாய்க்கு உங்களுக்கு வீகால டச் பினிஷ் ஆப்ஷன்ஸும் இருக்கு அண்ட் மெட்டாலிக் பினிஷ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பேக் சைட்ல பிரீமியமான ஒரு லுக் பினிஷ் டச்சஸ்ல கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்க்கிள் சர்ச் வால்பேப்பர் ஜென்ரேட் அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் MediaTek Dimensity 7300 அல்டிமேட்டோடையும் நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நல்ல ஒரு ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 120 days டஃபர் ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வெறும் ஒரு 11,500 ரூபாய். அது 4GB ரேம்லாம் கிடையாது. பேஸ் வேரியன்ட் 6/120GB வேரியன்ட், மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான ஒரு பேக்கிங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 5G நெட்வொர்க்கோட இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் நோட் 50X லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இந்த போனுக்கு வேற என்ன விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அதையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களை இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 days எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, 1 day டெலிவரி கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 dayல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 50X இந்த வட்டமே ஸ்டார்டிங்கே இவங்க 50 சீரிஸ்ல பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்டா இருந்தாலும் பட் ஆனா இதோட வேலைகள் செய்யறது நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ தட் ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன கலர் வேரியன்ட்னு பார்ப்போம். இதை பொறுத்தளவு ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ். அதுல கிரீன் கலர் மட்டும் லெதர் டச் ஃபினிஷும் அண்ட் மீதி உள்ள ரெண்டுமே உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல வித் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 120GB வேரியன்ட் 11,500 rupeesக்கும் அண்ட் உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் 120GB வேரியன்ட் 13,000 கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இதுல பயங்கரமா ஹோல்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு நிறைய கேமரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இங்க பிரைமரி சென்சார் ஒரே ஒரு சென்சார் தான். ஆனா இதே டிசைன் பார்ட் தான் உங்களுக்கு இந்த நோட் 15 சீரிஸ் எல்லா சீரிஸ்லயும் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கேமரா பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்த சீரிஸ் ஹையர் எண்ட்ல போகும்போது அதுல ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. பட் ஆனா இது ஒரு பேஸ் வேரியன்ட் இதுல கிடையாது. அண்ட் பேக் சைட்ல உங்களுக்கு கிரீன் கலர் மட்டும் உங்களுக்கு வீகால டச் ஃபினிஷும் மீதி 2 கலர் வேரியன்ட் உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் டச்சஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது இந்த பிரைசிங் செக்மெண்ட்க்கு. முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட 198 கிராம் வெயிட்டோட 8mm திக்னஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு IP64 ரேட்டிங் வித் மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் 810H கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த பிரைசிங்க்கு நிறைய ஆஃபர்ஸோடையும் இந்த வட்டம் டிசைனுக்கு நிறைய கான்சிடரேஷன் பண்ணி ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் டிசைன் பற்ற அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச்ல HD பிளஸ் டிஸ்பிளே. பட் ஆனா 120 Hz டஃபர் ஸ்டேட் IPS LCD டிஸ்பிளே 516 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இந்த டிஸ்பிளே நல்லாவே பிகே ஆகுதுன்னே சொல்லலாம். எந்த ஒரு வீடியோ பார்க்கறாகட்டும், எந்த ஒரு OTT ஆப்ல வீடியோ பார்க்கறாகட்டும், இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா HD பிளஸ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு 120 Hz டஃபர் ஸ்டேட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு
டிஸ்பிளேயோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 198 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 2S OS அப்கிரேட், அதுக்கு மேல XOS 15 சப்போர்ட். இங்க மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டூயல் 5G சிம் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4, IR போர்ட், FM ரேடியோ, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP64 ரேட்டிங், மிலிட்டரி கிரேட் 810H ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ் தான். ஆனா பேக் சைட்ல நிறைய கேமரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா இங்க AI லென்ஸோட கொண்டு வந்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் வெறும் 8 MP கேமரா தான். ஆனா இந்த போன்ல ஹையஸ்டா 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஆனா இந்த போன்ல உங்களுக்கு சென்சாருக்கு OIS கிடையாது, வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு EIS கிடையாது. அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080, 30 and 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், டூயல் வீடியோஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல செகண்டரி சென்சார் இல்லாத ஒரு குறையா இருக்கு. அதை தவிர்த்து இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்டை பொறுத்தளவு விண்டோர்ல ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு MediaTek Dimensity 7300 Ultimate ஒரு 4-1 ஆர்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலையாரிருக்காங்க. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இது மாதிரி பவர்ஃபுல்லான சிப்செட் வரது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியுது. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஓவரால் தட் டே டு லைஃப்ல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அது போக மல்டி டாஸ்கிங் பண்ற விஷயங்களாகட்டும், ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்ட்டா செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த XOS. இந்த XOS ஒரு 2 வருஷமா சூப்பராக ஆப்டிமைஸ் செம்ம ஃப்ளூயன்டான ஒரு UIயா இருக்கு. அதையும் இந்த சிப்செட்டுக்கு கம்பைன் பண்ணும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதை தவிர்த்து இந்த போன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன பண்ணிக்கலாம்னா சர்க்கிள் சர்ச் பண்ணிக்கலாம் அண்ட் வால்பேப்பர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் இந்த போன் செம்ம ஃப்ளூயன்டா செம்ம ஆப்டிமைஸோட இந்த சிப்செட் செக்மெண்ட் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் சேரும் போது செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு டே டு லைஃப்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த Infinix Note 50X 5G ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸோட 11,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. நிஜமாவே இந்த மொபைல் அல்டிமேட்டா இருக்கு. இதுல அல்டிமேட் இன்னொரு சைடு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் என்னென்ன காம்ப்ரமைஸோட இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HD+ டிஸ்பிளே அண்ட் 560 nits தான் இருக்கு. 1000 nits கூட தாண்டல. அப்படி இருக்கும் அவுட்டோர்ல யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் அன்கன்வென்ட்டா இருக்கு இதோட டிஸ்பிளே பொறுத்தளவு. அது போக இங்க ஒரு HD+ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இருக்கு, ஏதோ டிஸ்பிளே இருக்கு. ஆனா இந்த பிரைசிங் ரேஞ்சு கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப மோசம் கிடையாது. அது போக இந்த போன்ல கேமரா பேக் சைட்ல நிறைய ஓட்டைகளா கொடுத்திருந்தாலும் ஒரே ஒரு பிரைமரி சென்சார் தான். உங்களுக்கு செல்ஃபி 8 தான். ஆவரேஜான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். டே லைட்ல எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. பட் ஆனா இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நிறைய நாய்ஸஸ் இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்றாங்க. இருந்தாலும் இந்த போனால 4K வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த சிப்செட். சோ இப்ப பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 4K எடுக்க முடியும். அண்ட் சிப்செட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இருக்கு. அந்த XOS 15 நல்ல ஆப்டிமைஸ் செம ஃப்ளூயன்ட்டோட இருக்கு. அங்கே 120 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு, நல்ல ஒரு ஹார்ட்வேர்ஸும் இருக்கு. அண்ட் இந்த 2 இயர்ஸ்க்கு OS அப்கிரேட் ப்ரொவைட் பண்ண போறாங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட், IP64 ரேட்டிங், நல்ல ஒரு 5500 amps பேட்டரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த நேம இந்த போன்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல சேர்த்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு Infinix தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் லைக் உங்களுக்கு சர்க்கிள் சர்ச் அண்ட் வால் ஜென்ரேட்டர் ஸோ இது நிறைய விஷயங்களும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைட்ல நோட்டிபிகேஷன் லைக் எப்பயும் போலையும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோடையும் நாங்களும் இன்னைக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வெறும் ஒரு போன் மட்டும் லான்ச் பண்ணாம எல்லாரையும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வைத்து மீதி பிராண்டுக்கும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு செம்மையா ஒரு 360 டிகிரி இந்த மொபைல நல்லா டியூன் பண்ணிருக்காங்க Infinix சைட்ல இருந்து. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.